Good morning, all. Welcome to the morning mindfulness community session. இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி let us start with prayer. Dear God, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இன்றைய நாள் எனக்கு நல்ல வாய்ப்புகளை தருவதற்காக நன்றி. நீங்கள் வழங்கிய வலிமை, ஆரோக்கியம் மற்றும் அமைதிக்காக நன்றி. என் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெற காரணமாக அமையும் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நன்றி. எனது திறமைகளை மற்றவர்களுக்கு சேவை செய்யும் உலகில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் பயன்படுத்துகிறேன். இந்த நாளை சிறப்பாக தொடர என் உடல் நலனுக்கு நன்றி. என் நல்ல குடும்பத்திற்காக, கணவன், மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே டூ ஆஃப் தி நம்ம அட்டாமிக் ஹேபிட் செஷன்ஸ்ல இருக்கோம். டெஃபினட்டா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸோட ஃபர்ஸ்ட் செஷனை பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செஷன் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன். என் பேர் மகேஷ்குமார். நான் வந்து ஒரு என்ஜினியர் அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கோச். சிறுமுகையிலேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம புதுசா நம்ம லேர்ன் பண்ண போறோம். நான் என்ன லேர்ன் பண்ணணும் அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் வந்து ஒரு எசன்ஸா கொடுக்க போறேன். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நேத்து வந்து நம்ம பார்த்தோம் அட்டாமிக் ஹேபிட்ஸோட ஃபர்ஸ்ட் லா, மேக் இட் கிளியர், இல்லைங்களா? அந்த ஹேபிட் ஸ்கோர் கார்டு. எத்தனை பேர் நேத்து ஹேபிட் ஸ்கோர் கார்டு உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்க போட்டு பாத்தீங்க இல்லையா? யூஸ்வலா தமிழ் வருட பிறப்பப்போ நம்ம எல்லாமே பஞ்சாங்கம் பார்ப்போம் இல்லைங்களா? பஞ்சாங்கம் ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பார்ப்போங்க? லாபமா விரயமா அப்படின்னு பார்ப்போம். இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான் இல்லையா? உண்மையான பஞ்சாங்கம் என்ன தெரியுங்களா? உங்களோட ஹேபிட் ஸ்கோர் கார்டு தான். உங்க ஹேபிட் ஸ்கோர் கார்டு போய் போட்டு பாருங்க. பிளஸ் நிறைய இருக்கா, மைனஸ் நிறைய இருக்கா, உங்க ஸ்கோர் என்னன்னு பாருங்க. டெஃபினட்டா ஸ்கோர் கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த மைனஸ் எல்லாம் கட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அடுத்த வருஷம் அப்படிங்கிறப்போ உங்களோட நீங்க எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. நீங்க எந்த ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம். சரியா? உங்களுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன். நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கோர் கார்டை கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? நேற்று பார்த்தோம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து என்னென்ன நம்ம பண்ணா எதுக்கு பிளஸ், எதுக்கு வந்து எந்த ஹேபிட்டுக்கு மைனஸ் பார்த்தோம் இல்லையா? டெஃபினட்டா இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது கரெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு 1 இயர்ல வந்து உங்களோட லைஃப் நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ ஓகேங்களா, அந்த ஃபீல்ட்ல டெஃபினட்டா சொல்றேன் 100% யூ கேன் கேரண்டி யூ கோயிங் டு வின். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் மேக் இட் கிளியர் அப்படிங்கிறது பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஹேபிட். செகண்ட் ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக் இட் அட்ராக்டிவ் இல்லையா? எந்த ஒரு பொருளுமே நமக்கு வந்து ஒரு அட்ராக்டிவா இருந்ததா அந்த அந்த என்ன சொல்ல அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அட்ராக்டிவா இல்ல அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டோம் இல்லையா? இது என்னன்னா ஒரு டோபமைன் இல்லைங்களா? நமக்கு அந்த பிளஷர் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருந்தாதான் நமக்கு பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் செக்ரிகேட் ஆகும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ கேம்ஸ் பிளே பண்றதாகட்டுங்க, இல்ல சோசியல் மீடியா ப்ரௌஸ் பண்றதாகட்டும் இல்லையா? அதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணும்போது என்னன்னா நமக்குள்ள அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து நமக்குள்ள கிடைக்கும் இல்லையா? யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நமக்கு வந்து ஏதோ நமக்கு பிடிச்ச உணவு வகைகள், நமக்கு பிடிச்ச ஃபுட், நமக்கு பிடிச்ச ட்ரிங்க் நம்ம குடிக்கும் போது என்னன்னா அந்த டோபாமைன் அப்படிங்கிறது நமக்கு ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா? ஆனா அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த ஆன்டிசிபேட் பண்றோம்னு வைங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மூவிக்கு போக போறோம், இல்ல இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு போக போறோம், இல்ல நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் நீங்க செய்ய போறோம் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேட் நம்ம வந்து எதிர்பார்ப்போடு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட்ஸ் பார்த்தா பார்த்தா என்ன சொல்றதுங்க இல்லைங்களா? ஐஸ்கிரீம் பாக்குறப்போ, இல்ல ஒரு நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்கட் கொடுக்குற எப்படி வாலாட்டும் இல்லையா? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா என்ன ரீசன்னா அதை ஆன்டிசிபேட் பண்றப்போ அந்த டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா? நம்ம பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டர்ஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாண்டிங் சென்டர் இருக்குங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக்கிங் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. வாண்டிங் சென்டர் அப்படின்னா விருப்பம், பிடிக்கும் இல்லைங்களா? ஆசை. அது வந்து என்னன்னா வாண்டிங் சென்டர். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வாண்டிங் சென்டர் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏதோ பிடிச்ச விஷயம் நீங்க பண்றீங்க, டீ குடிக்கிறீங்க, காஃபி இல்ல சம்திங் ஒரு ஸ்வீட்ஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது வந்து வாண்டிங் சென்டர். சரிங்களா?
லைக்கிங் சென்டர் அப்படிங்கிறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு புக்கு வாசிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, பெருசா வந்து நம்மள அட்ராக்ட் பண்ணாது. என்னன்னா, பிரெயின் வந்து அந்த மாரி டிசைன் பண்ணியிருக்குங்க. சோ நமக்கு வந்து என்னன்னா, நம்ம பிரெயினோட பார்ட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, வாண்டிங் சென்டருக்கு வந்து பெருசாவும், லைக்கிங் சென்டருக்கு வந்து சின்னதாவும் தான் பாத்தீங்கன்னா, நமக்கு கடவுள் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த அந்த டெம்ப்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா, பண்டில் பண்ணிக்கணும். சரிங்களா? என்னன்னா, அந்த லைக்கிங்க்கும், வாண்டிங்க்கும் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பண்டிலிங் பண்ணிக்கணும் நம்ம. சரிங்களா? எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து டீ, காஃபி இல்ல ஒரு சோசியல் மீடியா பார்க்க பிடிக்கும். ஆனா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு 10 புஷ் அப் பண்ணிட்டு தான் சோசியல் மீடியா பார்ப்பேன். சரிங்களா? ஒரு 10 தம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 தம்பிள்ஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா, டீ குடிப்பேன். இல்ல காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டெம்ப்டேஷன பண்டில் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அந்த டெம்ப்டேஷன நீங்க பண்டில் பண்ணிக்கணும். சோ அப்ப பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு அட்ராக்டிவா தெரியும். சோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இது பண்ண போறேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்கள ஆட்டோமேட்டிக்கா அந்த டோபமைன் அதுக்கும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? சோ அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மாரி நீங்க அந்த பண்டில் பண்ணிக்கணும். சோ அத பண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து என்னன்னா உங்களுக்கு அட்ராக்டிவா ஆயிரும். சோ அட்ராக்டிவா ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்க அத பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லீங்களா? சோ நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ்ல இருக்கீங்க, ஒரு ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க லஞ்ச் சாப்பிடறதுக்கு முன்னாடி, சரிங்களா? டெஃபினட்டா ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணணும். அதே மாரி நீங்க காலையில வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி டு டூ லிஸ்ட். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எழுதிட்டு தான் நீங்க சாப்பிடுவேன். அப்படின்ட்டு நீங்க பண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப சீக்கிரம் அந்த விஷயத்த நீங்க பண்ணுவீங்க. என்ன ரீசன்னா, அந்த டோபமைன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஹேபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோங்க, அந்த ஹேபிட்ட கிளியரா நம்ம வச்சிருக்கோம். கிளியர் பண்ணணும். கிளியரா இருக்கணும். அதுக்கு அந்த ஹேபிட் ஸ்கோர் கார்ட் பார்த்தோம். அதே மாரி அட்ராக்டிவா இருக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, பண்டில் பண்ணிக்கணும். நம்ம பண்டில் பண்றப்போ, அந்த என்ன சொல்றது? அந்த லைக்கும், வாண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அ பண்டில் ஆயிரும். அப்ப லைக்கும், வாண்ட்டும் பண்டில் ஆறப்போ, நீங்க உங்களுக்கு புடிச்ச விஷயத்தையும் பண்றீங்க, இல்லீங்களா? அதே மாரி உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் நீங்க பண்றீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நமக்கு அது ஈஸி ஆயிரும். ஓகேங்களா? சோ, நெக்ஸ்ட் 3 லா. 3 லா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இட் ஈசி. ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அத ஈஸி பண்ணிறணும். அது வந்து ஈஸியா இருந்தா தான் நம்ம பண்ணுவோம். இல்லைங்களா? அதுக்கு அதுக்கு என்ன தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ்ங்க. சரிங்களா? என்ன ரீசன்னா, ரெப்புடேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி பண்றதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்புடேஷன் தான். என்ன ரீசன்னா, அந்த ரெப்புடேஷன் பண்றப்போ, நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய செல் டூ செல் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா? அந்த வயர்ஸ் அது வந்து டைட்டன் ஆகும். எப்படி நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகுதுங்க? மசில் டைட்டன் ஆகுது இல்லையா? அதே மாரி ஒரு ஹேபிட்ட பண்ணும்போது, அந்த என்ன பிரெயின் செல்ஸ் வந்து என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்குள்ள கனெக்ஷன்ஸ் வந்து டைட் ஆயிரும். அப்போ வந்து என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா அது பண்றப்போ, அந்த பிரெயின் வந்து அந்த விஷயத்த அடாப்ட் ஆயிரும். அப்ப அந்த விஷயத்த வந்து நீங்க ஈஸியா பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஆனா இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நீங்க ஒரு 1 வாரம் 10 நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அபாண்டன்ட் ஆயிரும். இது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டிரைவர்ஸ். இது வந்து ரியலா வந்து யுகேல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸி டிரைவர்ஸ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க ரெகுலரா ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சந்து இருக்கும், ஷார்ட் கட்ஸ் இருக்கும். டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா, போய் ரீச் பண்ணிருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பைண்ட் ஆயிருக்கு. ஆனா இதே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவிங் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் 1 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டாக்ஸியே டிரைவ் பண்ணல. எகெயின் அந்த ஃபீல்டுக்கு வராங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தடுமாற்றம். எந்த 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 கிராஸ் கட்ல போடுறது? எந்த கட்ல போய் அங்க ரீச் பண்றது? அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தடுமாற்றம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயின்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டனா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, லூசன் ஆயிருச்சு. அப்ப திரும்ப டைட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி வந்து 1 மாசம் ஓட்டுனாரு அப்படின்னா, பழைய ஃபார்முக்கு வந்துருவாரு. இல்லையா? அப்ப என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராக்டிஸ் பண்றப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயினுக்குள்ள அந்த செல்ஸ் அந்த இது எல்லாமே டைட்டன் ஆயிரும். டைட்டன் ஆறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஹேபிட் வந்து நமக்கு ஈஸி ஆயிரும். இல்லைங்களா? அப்போ ந நம்ம வந்து என்னன்னா, ஆ ஹேபிட்ட வந்து நம்ம கன்வீனியன்ட் பண்ணணுங்க. இல்லைங்களா? சோ சோ ஜிம் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? சோ 2வது ஹேபிட்ட கன்வீனியன்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம் எடுத்துக்கலாம். ஒரு எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ,
நம்ம ரெகுலரா போற ரோட்ல இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறையும். அப்ப ஆன் த வேல தான் இருக்கு. சரிங்களா? நம்ம ஜிம்முக்கு போலாம். இல்ல ஆபீஸ்ல இருந்து வர்றோம். வொர்க் முடிச்சுட்டு வர்றோம். சோ நம்ம அந்த ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வொர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்போசிட்ல இருக்கு. ஒரு புது இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகணுமா? மறுபடியும் நம்ம போயிட்டு வரணுமா? அப்படிங்கிறப்ப அந்த மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னன்னா, அந்த ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அலைன் ஆகாது. அப்போ நம்ம கன்வீனியன்ட்டா பண்ணிக்கணுங்க. சரிங்களா? சோ நம்ம வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றப்போ, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெபிடிஷன் பண்றப்போ அது ஈஸி ஆகுது. 2வது அது கன்வீனியன்ட்டான இடத்துல இருக்கா? அது அது கன்வீனியன்ஸ நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு கிரவுண்ட் இருக்கு, போற வழியில கிரவுண்ட் இருக்கு அப்டின்னா, நீங்க அத அத வாக்கிங் பண்ணிட்டு கூட நீங்க ஆஃபீஸ் போலாம். இல்ல வரும்போது வாக் பண்ணிட்டு வரலாம். சோ அந்த மாரி நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. என்விரான்மென்ட் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மினிட் ரூல். சரிங்களா? சோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மினிட் ரூல் தான் கேட்வே டூ ஹேபிட்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நீங்க இன்னைக்கு வந்து வாக்கிங் போகணும்னு நினைச்சிட்டீங்க. காலையில எந்திரிச்சிட்டீங்க. நீங்க இன்னைக்கு வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா, உங்க மனசுக்குள்ள இன்னைக்கு போலாமா? இல்ல நாளைக்கு போலாமா? அப்படின்னு இல்லைங்களா நாளைக்கு போய்க்கலாம். அப்படின்ட்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும். நீங்க என்ன பண்ணணும்? எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? டக்குனு நீங்க ஷூ லேஸ் போட்டு நீங்க ட்ராக் பேண்ட் போட்டு ஷூ லேஸ் போட்டு டைட் பண்ணிருங்க. அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுங்க? லெஸ் தென் மினிட். ஷூ லேஸ் போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க என்ன ஆகுங்க? அந்த ஹேபிட்ட நீங்க ஈஸி பண்ணிடுறீங்க. இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் பண்றீங்க. ரெபுடேஷன்ஸ் 2வது வந்து பாத்தீங்கன்னா, கன்வீனியன்ட்டா பண்றீங்க. 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹேபிட்ட ஈஸி பண்றதுக்கு 2 மினிட் ரூல். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு எக்சர்சைஸ் பண்ணணும்னு கூட நெனச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க எக்சர்சைஸ் பண்றேங்க. அப்படின்னு நீங்க எக்சர்சைஸ் 2 நிமிஷம் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே 2 நிமிஷங்கிறது 5 நிமிஷம் ஆயிரும். சரிங்களா? சோ 2 நிமிஷம் அப்படிங்கிறது 5 நிமிஷம் ஆயிரும். சோ சோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிருக்காரு. சோ வேண்டா வெறுப்பா போயிருக்காரு. சோ 2 நிமிஷம் மட்டும் இன்னைக்கு நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு போயிருக்காரு. அந்த 2 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் எக்சர்சைஸ் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு பண்ணவர் தான். தொடர்ந்து பண்ணி ஒரு 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹி லாஸ்ட் 40 கேஜிஸ். இதுக்கான ப்ரூஃப்ஸ் நெறைய இருக்கு. நெறைய ஸ்டடீஸ் இருக்கு. அந்த 2 மினிட் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? சோ காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தூக்கம் வரும். நீங்க ஆ கா காலையில எந்திரிச்சோன டக்குன்னு நீங்க பாத்ரூம் போய் பிரஷ் பண்ணிருங்க. ஃபேஸ வாஷ் பண்ணிருங்க. அன்னைக்கு ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. அந்த நாள். இல்லைங்களா? அந்த 2 மினிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? சோ அந்த 2 மினிட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, கேட்வே. சரிங்களா? உங்க சக்சஸ்க்கான கேட்வே எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, 2 நிமிஷத்துல இருக்கு. சரிங்களா? சோ நீங்க ஒரு புக் படிக்கணும். என்ன பண்ணணுங்க? நீங்க அந்த புக்க எடுத்து ஓப்பன் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் அந்த பேஜ படிச்சீங்களா? சரிங்களா? அட்லீஸ்ட் அந்த பேஜ படிக்கிறீங்க இல்லையா? யூ ஆர் பெட்டர் தேன் மெனி பெர்சன்ஸ். இல்லையா? அந்த பேஜ படிச்சா கூட போதும். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுங்க? சம் பாசிட்டிவ் விஷயங்கள் உள்ள போக ஆரம்பிக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா அட்லீஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு படிப்பீங்க. இல்லைங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த 2 மினிட் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்துக்குமே. சரிங்களா? சோ ஒரு கால் பண்ணணும்னா கூட, ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கூட, நீங்க டக்குனு ஃபோன் நம்பர் எடுத்து அடிச்சிருங்க. இருப்பாரா, இருக்க மாட்டார்ன்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா பண்ணவே மாட்டீங்க. சரிங்களா? சோ கால் பண்ணோனே நீங்க அந்த 2 மினிட்ஸ்க்கு டக்குனு அந்த ஆக்ஷன் எடுத்துருங்க. எடுத்தீங்க அப்டின்னா, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிருங்க. சரிங்களா? சோ அது வந்து ஹேபிட் ஆயிரும். உங்க செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அது என்ன ஆகுங்க, அந்த விஷயங்கள் என்ன ஆகும்னா, ரெபிடேஷன்ஸ் பண்ணும்போது அ டைட்டன் ஆயிரும். அது வந்து உங்களுக்கு அந்த வொர்க் ஈஸியாறப்ப என்னன்னு பாத்தா, இன்னும் 2, 3 வொர்க்க நீங்க பண்ணுவீங்க. அடிஷனலா. ஒரு வொர்க் ஈஸி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாங்க? நமக்கு டைம் நெறைய சேவ் ஆகும். இல்லையா? சோ நம்ம டைம் சேவ் ஆறப்ப என்ன அதுதான் இன்னைக்கு நீங்க ஹோட்டல்ல போய் பார்க்குறீங்க. பரோட்டா மாஸ்டர். டக்கு டக்கு டக்குன்னு வீசிட்டே இருப்பாரு. நம்ம பண்ண முடியுமா? சோ நம்ம ஒரு பரோட்டா போடுறதுக்குள்ள ஒரு 100 பரோட்டா போட்டுருவாரு. என்ன ரீசன்ங்க? ரெபுடேஷன்ஸ். எந்த ஃபீல்ட்லயும் நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, சரி எந்த ஃபீல்ட்ல நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்டின்னாலும், என்ன இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, ரெபுடேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்ங்க. சோ ரெபுடேஷன்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, யூ வில் பி தி மாஸ்டர்ஸ். என்ன ரீசன்னா நமக்கு அந்த 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 எல்லாமே கனெக்டட் டூ தி பிரெயின்ங்க. இதெல்லாம் சயன்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஓகே. 4த் லா சரிங்களா? 3 லா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஈஸியா ஒரு ஹேபிட்ட ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். 4த் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். சரிங்களா? சோ என்னன்னா, ஒரு ஹேபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ரிப்பீட் பண்றோமா? இல்லைங்களா? ரிப்பீட் பண்றது இல்லையா? எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான இருக்கணும். ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா,
ஸோ டெஃபினட்டா அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இது எக்ஸாம்பிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டுங்க. சரிங்களா? டூத் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கப்பிள் ஆஃப் டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி நார்மலா டூத் பேஸ்ட் போடுறப்ப என்னன்னா நம்ம பிரஷ் வந்து டீத்தை கிளீன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங் எஃபெக்ட் கொண்டு வரும்னு என்ன ஆட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மின்ட், சின்னமன் இல்லைங்களா? இதெல்லாமே டூத் பேஸ்ட் ஆட் பண்ணாங்க. சோ அந்த மின்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரஷ் பண்ணும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங் நமக்கு அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுங்க? பேஸ்டோட சேல்ஸ் அதிகமாச்சு. இல்லைங்களா? அதே மாரி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, அத பிரஷ் பண்ணணும்னு அந்த ஃபீலிங், அந்த சாட்டிஸ்ஃபையிங் இல்லைங்களா? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாறப்போ, ஒரு ஹேபிட்டா நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இல்லைங்களா? சோ என்னன்னா, வாட் இஸ் அவார்டட் இஸ் ரிப்பீட்டட். சரிங்களா? வாட் இஸ் பனிஷ்ட் இஸ் அவாய்டட். இல்லைங்களா? சோ நமக்கு ஒரு விஷயம் வந்து கஷ்டமான விஷயம் தெரிஞ்சது அப்டின்னா, நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ரிவார்டிங்கா இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிளஷர் இருக்குது அப்டின்னா, அது பண்ணுவோம். இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அத என்ன சொல்றது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாட்டிஸ்ஃபையிங்கா நம்ம மாத்தணுங்க. சரிங்களா? என்ன ரீசன்க்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓல்டன் டேஸ்ல சரிங்களா? அ அ நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் உணவுக்காக நம்ம போராடிட்டு இருந்தோம். எங்க எங்க அங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா, உணவுக்காக அலைஞ்சுட்டு இருந்தோம். அதே மாரி விலங்குகள்லருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருந்தோம். இல்லைங்களா? சோ நம்ம உணவுக்காக தேடிட்டு இருந்தோம். விலங்குலருந்து பாதுகாக்கறதுக்காக நம்ம ஓடிட்டு இருந்தோம். அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப எல்லாமே பிரசன்ட் லைஃப்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இல்லைங்களா? சோ அ நம்ம வந்து ஃபியூச்சர் லைஃப்க்காக எதுவுமே நம்ம சேர்த்து வைக்கல, எதுவுமே வாழல. சோ அந்த பிரசன்ட்ல நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மாடர்ன் டே சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா, என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னன்னா ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம இமிடியேட்டா கிடைக்கிறது இல்ல. இல்லைங்களா? எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து 1 மந்த் வொர்க் பண்ணோம் அப்படின்னா, 30 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சேலரி. இல்லைங்களா? ஒரு எக்சர்சைஸ் பண்றோம். 1 இயர் தொடர்ந்து எக்சர்சைஸ் பண்ணோம் அப்படின்னா, மேபி நெக்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம ஓவர் வெயிட்டா இருக்க மாட்டோம். சோ டெஃபினட்டா நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருப்போம். ஆனா இட் டேக்ஸ் டைம். இல்லைங்களா? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மைண்ட் செட் வந்து அதே பழைய மைண்ட் செட்டே தான் நமக்கு இருக்கு. நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் மைண்ட் செட் என்னங்க? இம்மீடியட்டான ஒரு ரிவார்ட் நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா தான் நம்ம பண்ணுவோம். லாங் டர்மா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம பண்ண மாட்டோம். இல்லைங்களா? ஆனா உலகம் வந்து அப்படியே இருக்குதா? உலகம் மாறிடுச்சு இல்லைங்களா? 100 டேஸ்க்கு முன்னாடி ஆட்டோமொபைல் இல்ல. இன்னைக்கு 100 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமொபைல் வந்துருச்சு. இல்லையா? சோ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. லேப்டாப்ஸ் வந்துச்சு. இன்னைக்கு Zoom மீட்டிங்ஸ் வந்துச்சு. இல்லைங்களா? ஸ்மார்ட் போன்ஸ் வந்துச்சு. எல்லாமே ஆன்லைன்ல வந்து எல்லாமே வந்துருச்சு. அப்ப 100 டேஸ்ல நெறைய மாறி இருக்கா இல்லைங்களா? ஆனா, நம்மளோட அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா? அந்த மைண்ட் செட் இன்னும் அந்த ஆன்செஸ்டரோட மைண்ட் செட்லயே தான் இருக்கும். இல்லைங்களா? அந்த டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல. இல்லைங்களா? இம்மீடியட்டா நமக்கு ஒரு இன்னைக்கு பண்ணோம். இன்னைக்கு ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இம்மீடியட்டா ரிசல்ட் வேணுங்கிறாங்க. ஆனா, அந்த ரிசல்ட் டெஃபினட்டா தொடர்ந்து பண்ணா கிடைக்கும். அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கொண்டு வரணும். இல்லைங்களா? அப்ப அது வந்து என்னன்னா, ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு வேலையா நம்ம பண்ணணும். எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, பிளஷரா பண்ணணும். பிரஷரா பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ பிளஷரா பண்றப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா நமக்கு அந்த சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைங்களா? சோ நம்ம வந்து என்னன்னா, நமக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது புடிக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது நமக்கு பிடிக்கும். ஆனா, அதோட எஃபெக்ட்ஸ் வந்து எப்ப தெரியுங்க? கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு டிசீஸா வெளிய வரும். இல்லைங்களா? சோ டிசீஸா வெளிய வரது ஒரே நாள்ல வராது. ஒரு டிசீஸா வரும். ஒரு பேட் ஹேபிட் பண்ணீங்க அப்படின்னா டிசீஸா வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணணும். இல்லைங்களா? சோ க கஷ்டமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவுட்கம் வந்து பாத்தீங்கன்னா, என்னங்க நமக்கு வந்து என்ன சொல்றது? நமக்கு ஒரு பேட் ஹேபிட் நம்ம இப்போ ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம் அப்படின்னா, நமக்கு அது ஃபீல் வந்து குட்டா இருக்கும். ஆனா லாங் டெர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னங்க தட் இஸ் நாட் குட். தட் இஸ் பேட். இல்லையா? நமக்கு வந்து என்ன நல்லா லேட்டா தூங்கி எந்திரிக்கிறது பிடிக்கும். ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது பிடிக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது பிடிக்கும் அப்படின்னா, அப்போ வந்து மேபி அந்த பிரசன்ட் டைம்ல தான் நம்ம லீவ் பண்றோம். ஆனா இதே தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னு என்ன ஆகும்? லீட்ஸ் டூ ஃபெயிலியர். இல்லைங்களா? ஆனா நல்ல விஷயங்கள் பண்றப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் இம்மீடியட்டா தெரியாது. ஆனா அதே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா அந்த ரிசல்ட்ஸ் 1 இயர்ல நமக்கு தெரியும். ஆனா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வி கேனாட் பில்ட் எ எம்பயர். இட் டேக்ஸ் டைம். இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ஜெனரல் ரூல் சரிங்களா? நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆக்ஷனுக்கு முன்னாடி,
இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோலுக்கு அலைன் ஆயிருக்கா? நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலுக்கு அலைன் ஆயிருக்கான்னு நீங்க பார்க்கணும். அப்ப அந்த அலைன் ஆகல அப்படின்னா, அந்த ஹேபிட்ட நீங்க விட்டுருங்க. இல்ல நான் அந்த கோலுக்கு அலைன் ஆயிருக்கு. இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயம் என்னோட கோல்ஸ்க்கு அலைன் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க. சரிங்களா? சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மைல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க, அங்க வந்து காம்படிஷனே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மராத்தான் எடுத்துக்கலாம். 42 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். எத்தன பேர் ஓடுறாங்க இன்னைக்கு உலகத்துல? ஒரு 100 மீட்டர் சில பேர் ஓடுவாங்க. ஒரு 1000 பேர் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு 1000 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர்லயே வித்ட்ரா பண்ணிருவாங்க. இன்னொரு 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது? 1 கிலோமீட்டர்ல வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இன்னொரு 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா, 2 கிலோமீட்டர்ஸ்ல வித்ட்ரா பண்ணுவாங்க. இன்னொரு அ 500 பேர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 10 கிலோமீட்டர்ஸ்ல வித்ட்ரா பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபைனலா ரீச் ஆறப்போ வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னங்க, அந்த ஃபைனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷனே இருக்காது. நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் பிசினஸ்ல ஃபெயில் ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஓடுவாங்க. கொஞ்ச நாள் ஓடுவாங்க. ஓடிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஃப அத நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ற மாரி தெரியும். சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா, கொஞ்ச நாள் எல்லாம் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஆனா, கடைசி நெறைய பேர் என்னம்பா அப்ப நம்மனால முடியாதாட்டுருக்கு. இது நெறைய காம்படிஷன் இருக்குமாட்டுருக்கு அப்படின்னு நெனைப்பாங்க. இல்லைங்களா? நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிங்க, எந்த பிசினஸ்க்கும் காம்படிஷனே இல்ல. அதுதான் உண்ம. யாரு தொடர்ந்து பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம நம்ம கம்யூனிட்டி நம்மளோட என்னோட மென்டார் சரிங்களா? மிஸ்டர் பால்ராஜ் சார். சோ அவர நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா, எவ்ளோ எக்ஸலன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்றாரு. ஒரு கம்யூனிட்டி லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்லங்க இல்லைங்களா? அவரு கூட எத்தன பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா யாரு வந்து பாத்தீங்கன்னா, மேல ரீச் பண்ணியிருக்காங்க. அவருதான். நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க. சரிங்களா? காம்படிஷனே இல்லீங்க. காம்படிஷனே இல்ல. நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அப்டின்னா, சரிங்களா? இது அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த விஷயங்கள் நெறைய பார்த்திருப்பீங்க. சரி இது தொடர்ந்து பண்ணீங்க அப்டின்னா, நீங்க 1 இயர், 2 இயர்ஸ்க்குள்ள பாருங்க. காம்படிஷனே இருக்காதுங்க. யூ வில் பி த வின்னர். சரிங்களா? சோ ஆஸ் அ ஜெனரல் ரூல் அந்த அலைன்மென்ட் சரிங்களா? நீங்க அந்த கோலுக்கான நீங்க நீங்க எந்த வொர்க் இன்னைக்கு பண்ணாலும், டே டூ டே எந்த வொர்க் நீங்க பண்ணாலும், அது வந்து என்னன்னா, உங்களோட கோலுக்கு அலைன் ஆயிருக்கான்னு பாருங்க. அது கோலுக்கு அலைன் ஆகல அப்டின்னா விட்டுருங்க. அப்போ கோலுக்கு அலைன் ஆன வொர்க் நீங்க பண்ணுங்க. பண்ணீங்க அப்டின்னா, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கோல ரீச் பண்ண முடியும். அதே மாரி உங்க டெய்லி ஹேபிட்ஸ ட்ராக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் உங்களுக்கு டெஃபினட்டா வேணுங்க. இல்லைங்களா? ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் இருந்தது அப்டின்னா, நோயிங் தட் உங்கள யாரோ ஒருத்தர் உங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கணும் அப்டிங்கிறது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் இல்லையா? உங்கள வெயிட் ரிடக்ஷன் பண்ணணுமா? ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் ஃபைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? அதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து காலையில எந்திரிக்க முடியலையா 5 மணிக்கு? அதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணுமா? அதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, அதுக்கு அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஓ நம்மள வந்து பாத்தீங்கன்னா அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். ஸ்கூல்ல எப்படிங்க? நமக்கு ஒரு மாஸ்டர் இருக்காரு. எக்ஸாம் வைக்கிறப்ப அந்த மாஸ்டர் கிட்ட நம்ம என்ன சொல்றது? 5 ஸ்டார்ஸ் வாங்கணும். அவர்கிட்ட வந்து பார்த்தா ஸ்கூல்ல வந்து என்ன பிரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா படிப்பாரு. அதே மாரி தான் உங்களுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு, நீங்க அத அக்கவுண்டபிலிட்டி சூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே, உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சுதுங்க. டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக இல்லாட்டி கூட அந்த அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னருக்காக ஒரு விஷயத்த நீங்க பண்ணுவீங்க. சரிங்களா? சோ இது வந்து எல்லாமே ப்ரூவன். இன்னைக்கு வேர்ல்ட் வைட் வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேரு பே பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னருக்கு ஒரு நாளும் $100 இல்ல மாசம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 1,00,000 பே பண்ணிட்டு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சிருக்காங்க. நம்ம கம்யூனிட்டில ஏதோ இருக்கா? எல்லாமே ஃபார் ஃப்ரீ. அதனால தான் வேல்யூ இல்ல இன்னைக்கு. சரிங்களா? சோ அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டெஃபினட்டா அந்த ட்ராக் பண்ணுங்க. சோ ஃபைனலா சரிங்களா? சோ ஃபைனலா கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இல்லைங்களா? ஒரு டஃபோடில் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க. சோ அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவ அவங்க ஊருக்கு கூப்பிடுறாங்க. சரிங்களா? சரி இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டஃபோடில் கார்டன் இருக்கு. உங்கள நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேபி வந்தா குழந்தைகள பார்க்கலாம்.
பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்தது. இந்த பொண்ணு தொடர்ந்து கூப்பிட்டே இருக்காங்க. சார் வேண்டா வெறுப்பா வர்றாங்க. சார் குழந்தைகள் பார்க்கறதுக்காக வர்றேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அம்மா குழந்தைகள் பார்த்தாச்சு, வாங்க போலாம் அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல கூட்டிட்டு போறாங்க. சோ கூட்டிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. ஒரு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே போர். குழந்தைய பார்த்தோம், எதுக்காக அங்க போறோம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு போர். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சரி பொண்ணு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கார்ல போறாங்க. அங்க போனா உள்ள போனா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுங்க. அந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபோடில் கார்டன். சரிங்களா? ஒரு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மலைய வந்து தங்கத்தால உருக்கி பண்ண மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கள், அந்த டெஃபோடில் ஃபிளவர்ஸ், எல்லோ கலர் ஃபிளவர்ஸுங்க. அப்படியே அந்த மலை கீழ அடிவாரத்துல பூரா ஒரு 5 ஏக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் தங்கத்த உருக்கி போட்ட மாரி இருக்குது. சோ அத பார்க்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம். "அப்பா! இவ்ளோ நான் லைஃப்ல இந்த மாரி ஒரு டெஃபோடில் கார்டன் இவ்ளோ பூவ நான் பார்த்ததே இல்ல" அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆச்சரியம். சோ அப்ப ஆச்சரியப்பட்டு அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பங்களா இருக்குது. சோ அந்த பங்களாக்குள்ள போறாங்க. சோ எத்தன பேரு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூவ மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தன இவ்ளோ லட்சக்கணக்கான பூக்கள் இருக்குது. எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா, இது இது ஒரு நாள்ல எத்தனையோ வருஷங்கள் பண்ணியிருக்கணும். எத்தன பேர் இங்க வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஒரே ஆச்சரியப்பட்டு அந்த அம்மா போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆறப்போ வந்து பாத்தீங்கன்னா, வெளிய ஒரு போர்டு. சரிங்களா? ஐ நோ வாட் கொஸ்டின்ஸ் யூ ஆர் கோயிங் டூ ஆஸ்க். நீங்க என்ன கேள்விகள் கேட்கிறீங்க எனக்கு தெரியும். அப்டின்ட்டு அந்த போர்டு வச்சிருக்குது. அந்த போர்டுல வந்து பாத்தீங்கன்னா, என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா? ஆ 50,000 ட்ரீஸ் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கு? 38 இயர்ஸ். 3வது என்ன எழுதியிருக்குது? 1 லேடி, 1 பிரெயின், 2 ஹேண்ட்ஸ், 2 லெக்ஸ்ன்னு எழுதியிருக்கு. அதாவது என்னன்னா, இந்த 5 ஏக்கர் கார்டனுமே யார்னால் உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு லேடி. எத்தன வருஷங்க? 38 இயர்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு செடிய நட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு செடிய நட்டுருக்காங்க. அந்த 38 இயர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய கார்டனா ஆயிடுச்சுங்க. சரிங்களா? ஒரு நாள் அந்த சின்ன ஒரு எஃபோர்ட் தான். இன்னைக்கு ஒரு பெரிய கார்டன் ஆயிருக்கு. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த ஒரு அம்மா ஒருத்தர்னால இது பண்ண முடியும்னு அப்படியே பெரிய ஆச்சரியக்குறி அவங்களுக்குள்ள ஏற்படுது. அப்போ வந்து என்னன்னா, இந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க. இது எனக்கெல்லாம் வயசாயிருச்சு. சரிங்களா? இதெல்லாம் முதல்லயே பண்ணியிருக்கணும். நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லீங்களா? ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா, இதெல்லாம் முதல்லயே பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, சரிங்களா? ரைட் டே டூ ஸ்டார்ட் இஸ் டுடே அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு போய் உங்க வீட்ல, உங்க இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு செடி வையுங்க. நாளைக்கு ஒரு செடி வையுங்க. அதே மாரி உங்கனால எவ்வளவு முடியுமோ வையுங்க. உங்கனாலயும் ஒரு கார்டன் உருவாக்க முடியும்னு அந்த பொண்ணு சொல்லுது. இல்லைங்களா? சோ அதே மாரி தான். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஃபீல்ட் இருந்தாலும் சரிங்க. சின்னதா இன்னைக்கு அதுக்கான ஒரு விதைய நடுங்க. டவுன் த லேன் வந்து பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆலமரமா உங்களுக்கு வளர்ந்து, அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு உங்க லைஃப் உங்களுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சோ டெஃபினெட்லி ஹோப் ஐ மேட் சம் சென்ஸ் டுடே. சோ டெஃபினட்டா நீங்க அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் இன் யர் லைஃப் டு ஸ்டடி அண்ட் அப்ளை. சரிங்களா? சோ அந்த புக்க படிங்க. டெஃபினட்டா அந்த புக்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? சோ தேங்க் யூ சோ மச். சோ டு டூ லிஸ்ட். சார் நேத்து பார்த்த மாரி, சரிங்களா? ஹீசன் ஹூவர் யுஎஸ் பிரசிடென்ட்க்கே வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ வேலைகள் இருந்தாலும், அந்த வேலைய எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணாருங்க? அந்த டு டூ லிஸ்ட் போட்டு தான். சரிங்களா? சோ ஹீசன் ஹூவர் அந்த அதே சேம் மேட்ரிக்ஸ் தான். அந்த இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். சரிங்களா? சோ அந்த விஷயத்த நம்ம இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்டான விஷயத்துக்கு மட்டும் தான் இன்னைக்கு டு டூ லிஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அது டாப் 3 ஆர் டாப் 5 விஷயத்த நீங்க இன்னைக்கு எழுதுங்க. அந்த இன்னைக்குள்ள பண்ண வேண்டிய விஷயத்த எழுதிட்டு பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இன்னைக்குள்ள அது ஆஸ் ஏர்லியர் பாசிபிள் நீங்க முடிக்கலாம். ஓகேங்களா? சோ டு டூ லிஸ்ட். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபைனலா நேர்மறை வாக்கியங்கள். சரிங்களா? நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். என் உடல் உறுப்புகள் சீராக செயல்படுகிறது. ஆரோக்கியமா இருப்பது எனக்கு மிக எளிது. ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியம் மேம்படுகிறது. நான் பணத்தை விரும்புகிறேன். பணம் என்னை விரும்புகிறது. என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது. நல்ல உறவுகளையும், நண்பர்களையும் தக்க வைத்துக் கொள்வது எனக்கு மிகவும் எளிது. எனக்கு அன்பான, இனிமையான, உண்மையான உறவுகளை, நண்பர்களையும் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க் யூ சோ மச். இந்த கம்யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா, அ நெக்ஸ்ட் வீக் இந்த அருமையான டாபிக்ஸ்ல, அருமையான சப்ஜெக்ட்ஸ்ல நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ போர் அவுட் பண்ணுவாங்க. நம்ம பார்ட் என்னங்க? அட்டாமிக் ஹேபிட்ஸ்.
ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்சன் இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்க கொண்டு வாங்க. ஸோ டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறப்போ உங்க கார்டன்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பூக்கள் பூத்திருக்கும். தேங்க்யூ சோ மச். ஹேவ் எ கிரேட் டே.